மேட்ச் ஹாப்பி வித் வின். ஆனால் வந்து இன்னும் ஒரு 40-50 ரன்ஸ் அடிச்சிருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் பேட்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவர் வந்து பேட்டிங் ஆங்கர் பண்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இதே மாதிரி கண்டினியூ பண்ணா ஹாப்பி தான். இது சொல்றது இல்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் எப்படி ப்ரோ இருந்தது? மேட்ச் நல்லா இருந்தது. என்ன 15 ஓவர்ல முடிக்க வேண்டிய மேட்ச் 20 ஓவர் தூக்கம் வந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. அதான் 200 பேஸ் அடிக்க வேண்டியதுடா, மிஸ் பண்ணிட்டோம்டா. இருந்தாலும் பங்காளிகள் அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் 2 மேட்ச் வந்திருக்கேன், 2 மேட்ச் தோத்துருக்கேன். இந்த மேட்ச் வந்தப்ப ஜெயிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட எந்த பில்டப்பும் கொடுக்க போறது இல்ல. எம்ஐ 2 தோத்துட்டாங்க சிஎஸ்கே கூட. எம்ஐலாம் நான் எங்கேயோ வருவாங்க நினைச்சேன், பரவாயில்ல, இன்னும் டஃப் கொடுக்கணும். இந்த மேட்ச் எல்லாம் பண்ணாங்க. சிஎஸ்கே தான் ப்ரோ, அவ்வளவுதான். ருத்ராஜ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மட்டும் சொல்லுங்க. ருத்ராஜ் ஓகே, போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் சூப்பரா பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணா கரெக்டா ஆடிடுவாரு. ரொம்ப நல்லா போச்சு. நாங்க டோனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஆனா அவர் இன்ஜுரினால வரல. மேபி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இன்னைக்கு குஜினி மஸ் தான். ருத்ராஜ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்தது சார். பவுலிங்லாம் பக்காவா இருந்துச்சு, ஃபீல்டிங்லாம் பக்காவா இருந்தது. சிஎஸ்கே மட்டும்தான் எம்ஐ கூடயே ஜெயிச்சிட்டோம். ஆர்சிபிலாம் ஒரு டீமா? விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயிலை வச்சுட்டு 49 ரன்ஸில் ஆல் அவுட் ஆன டீமு இப்போ பேச வந்துட்டாங்க. ஒரு கப் அடிச்ச அந்த டீமுக்கே அவ்வளோ திமிரு. 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். அப்போ எங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? அந்த டீம் தான் குவாலிட்டாக இருக்கணும். குவாலிஃபயர்ஸ் தாண்டிட்டோன்னா நாங்கள் தான், கப்பு எங்களுக்கு தான். அவ்வளோ 17 இயர்ஸ் டூ நத்திங்ல இருந்துட்டு எங்ககிட்ட வந்து சண்டை போட வராங்க. அதுவும் ஒரே ஒரு கப்பை வச்சுக்கிட்டு. அவங்களோட ஃபைட்டர்ஸ்னா RR, பஞ்சாப் கூட ஒரு கப் கூட அடிக்கல, ஆனால் அவங்க கூட போய் முட்டை எடுத்துட்டு இருக்காங்க. அது என்னதான்? நாங்கள் ஃபைனல்ஸ்குள்ளே வந்துட்டோம்னு சொல்லுங்க. ஆர்சிபிக்கு 10 டைம் பிளேயர்ஸ்குள்ளே வந்திருக்கோம். ஒரே ஒரு டைம் கப் அடிச்சுட்டு ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாங்க. ஒரு டைம் டூ நத்திங்ல இருந்துட்டாங்க, அப்புறம் என்ன? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்ம சைடோட ஒன் ஆஃப் த மெயின் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பவர் பிளே பவுலிங் தான். டெத் ஓவர்ஸ் எப்படியோ நம்ம பிக்கப் பண்ணி அன்ஷுல் கம்போஸ் நல்லா விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. டெத் ஓவர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறோம். 100 அஹமத்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ் நல்லா இருந்தது. பவர் பிளே தான் கொஞ்சம் நமக்கு சொதப்புச்சு. இந்த தடவை நம்ம அதையும் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக 6th டைட்டில் லோடிங். அவர் சொன்னது தான். கப்பு நமக்கு. கப்பு நமக்கு நமதே.